ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பேஞ்ச மழையில் டேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இன்ச்சு தண்ணி ரொம்பிடுச்சு. அதனால தான் தண்ணி கொஞ்சம் இறக்கி விடலான்னு வந்திருக்கேன். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஏறிச்சு பாருங்கள். நைட்டு ஃபில்ட்ரு டேங்க்கை வந்து கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா எப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு 4-5 பைட்டு தண்ணி தேவைப்படும். அதனால் மழை தண்ணியிலே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு புதுசாக எதுவும் பண்ணல, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்று சரியான மழை, தண்ணி உள்ளே மீன் இருக்கிறதே சரியாக தெரியல. அதனால தான் சரி மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காலைல வந்து பார்த்துக்கலான்னு வந்தேன். எல்லாம் ஸ்பாஞ்செல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி. அதில் வேறு பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பரவிடுச்சு ஸ்பாஞ்சு ஃபுல்லாக. மணி பிளான்ட் ஏற்கனவே போட்டது அப்படியே தான் இருக்குது. சரி மறுபடியும் எடுக்கிறேன், ஃபுல்லாக ஸ்பாஞ்சு ஃபுல்லாக வேறு பரவிடுச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு கூட போட்டிருக்கேன், ஏன்னா ஸ்டோன் வந்து செராமிக் கிரிக்கெலாம் அப்படியே போட்டோம்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும், எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூட போட்டிருக்கேன், கீழே ஒன்று அதுக்கப்புறம் மேலே ஒன்று. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், செராமிக் கிரிக்கெலாம் உள்ளே மிக்சிங் ஆகாது. மணி பிளான்ட் எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 10 அடி இருக்கும் போது. ஸ்பான்ச்சை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அதில் ஃபுல்லாக பிளட் வார்ம்ஸ் வந்திருக்கு. எப்படி வந்ததுன்னே தெரியல. பார்த்தா அவ்வளோ புழு இருக்குது. அதை அப்படியே கட் பீஸில் போட்டாச்சு. தண்ணி இறங்கின பேர் ஓரளவு இப்போ தான் மீனே தெரியுறாங்க. நான் பாக்கு அநியாயத்துக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 1 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 4 பேரும் அப்படி தான் இருக்கானுங்க. இதனால் ரிட்டைலே வளராத மாதிரியே தெரியுது. ஏன்னா போடுற ஃபுட்டெல்லாம் டக்கு டக்குன்னு இவங்க தான் காலி பண்ணுறாங்க. இப்போ 10 இன்ச்சுக்கு மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வராங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்க. ரெட்டையில் போகாமல் சுற்றிட்டு இருக்காரு. கூட ஃபுட்டு போகிறாங்க பார்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதை இறங்கின பேர் கிட்டத்தட்ட ஒரு அடி தண்ணி இறக்கிட்டேன். சிக்கன் ஆட்டை வாங்கிட்டு வந்தேன், 1.5 கிலோ. பாதி தான் தேர்ச்சி. நல்லா வாஷ் பண்ணி போடணும். சில பேர் அப்படியே போட்டு தண்ணி கலங்களாக சொல்லுவாங்க. பாதி கட் பண்ணி போட்டேன், ஏன்னா அந்த கொழுப்பு வந்து கட் பண்ணி போட்டால் தான் தண்ணி வந்து கலங்களாகாது. இல்லைன்னா எல்லாமே வந்து சாப்பிட்டு கக்கிடுங்க. வெறும் அந்த ரெட் கலர் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கணும். போட்டோன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்கு தான் வந்து அடிக்கும். போட்டோன்னா கடன்னு வராங்க. ரெட்டைல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஆனால் பாக்கு வந்து ஸ்பீடாக கடன்னு அச்சு காலி பண்ணிட்டுங்க. இதில் வந்து ஷார்க்கு வேறு இருக்குல்ல, அதுவும் சிக்கன் ஆட் தான் சாப்பிடுதுங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ போட்டிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டே இருப்பாங்க. ரெட்டையில் தான் பத்தலை, மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ பக்கம் அவங்க சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ ஃபுட்டு கம்மியாக இருக்குது, வயிறு நொம்பரலாக தான் சேடினே வராங்க எல்லாம். All the friends video. Thanks for watching.